சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் நெமிலிச்சேரி மு. பாபு அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பூந்தமல்லி நகர செயலாளர் அன்பு தம்பி சங்கர் அவர்களே, இங்கு முன்னிலை வைத்துள்ள சென்னை மண்டல மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் ஜீவன், அன்பு சகோதரர் கனககுமார், அண்ணன் டிசிஆர், அன்பு சகோதரர் சைதை சுப்பிரமணி, அன்பு தம்பி சூரியகுமார், அன்பு தம்பி மாவை மகேந்திரன், அன்பு சகோதரர் கருணாகரன், அன்பு தம்பி லோகநாதன், அன்பு சகோதரர் பாரத் ராஜேந்திரன், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் அண்ணன் அட்கோ மணி, அண்ணன் வந்தியத்தேவன், அன்பு சகோதரி மல்லிகா தயாளன், அண்ணன் PT மணி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அண்ணன் ஆவடி அந்தரிதாஸ், நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற அண்ணன் கைலாசம் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நகர பேரூர்கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், அணிகளின் நிர்வாகிகள், இயக்கத்தின் பொருளாளர் நெய்வேலி நெருப்பு அண்ணன் செந்திலறிவன், இயக்கத்தின் அவைத்தலைவர் நான் பெரிதும் மதிக்கும் ஐயா ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ், நிறைவுரை ஆற்றவிருக்கின்ற நம்முடைய முகவரி, நம்முடைய அடையாளம், இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களே, எந்த பொறுப்பும் வைக்காமல் வைகோ வைகோ என்ற பெயருக்கு மட்டும் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள மறுமலர்ச்சி சொந்தங்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலம் முழுவதும் 7 மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் கொங்கு மண்டலத்தில் திருப்பூரில் நடைபெற்றது. எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் அங்கே கூடினார்கள். அதன் பின் மதுரை மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான செயல் வீரர்கள் அங்கே கூடினார்கள். அதையெல்லாம் விஞ்சும் வண்ணம் நேற்று நெல்லை மண்டல செயல் வீரர் கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் நம்முடைய நெல்லை மண்டல செயல் வீரர் கூட்டத்தினர் அங்கே ஒரு கூட்டம், மிக சிறப்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அங்கே நான் பேசும்பொழுது நான் குறிப்பிட்டேன், ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகளையும் அந்த துப்பாக்கி தோட்டாக்களையும் எதிர்நோக்கி செல்லும் பொழுது பாஞ்சை வேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடன் எடுத்துச் சென்றது வீரவான் மட்டுமல்ல, ஒரு பக்கத்தில் வெள்ளையத்தேவன், இன்னொரு பக்கத்தில் தாராதிபதி பிள்ளை, மற்றொரு பக்கத்தில் வீரன் சுந்தரலிங்கம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஜாதி மதங்களை கடந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினார் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழும் கட்டுபவராக நம்முடைய தலைவர் வைகோ இருக்கிறார். அவர் கண்ட இந்த இயக்கத்தில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி மதங்களை கடந்து மறுமலர்ச்சி தொண்டர்கள், மறுமலர்ச்சி சொந்தங்கள் என்ற ஒரே ஜாதிதான் இந்த இயக்கத்தில். அவர் கிட்டத்தட்ட 61 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், 31 ஆண்டுகள் நமது மறுமலர்ச்சி திமுக, 61 ஆண்டுகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார். 5.5 ஆண்டு காலம் சிறைவாசம் நம்முடைய தமிழக வாழ்வாதாரங்களுக்காக, தமிழ் மக்களுக்காக கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடைபயணங்கள் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பணிகள்,
இன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல போகும்போது டிடிஆர் நம்ம டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. அந்த டிடிஆருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு அது கிடையாது, ஸ்லீப்பர் கிடையாது. இங்க இருந்து டெல்லி பாம்பே கூட 2 நாள் 3 நாள் உட்கார்ந்துட்டே போன அந்த டிடிஆர் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிடிஆர் காண்டி நாடாளுமன்றத்தில் பேசி இன்னைக்கு டிடிஆருக்கு ட்ரெயின்ல படுக்க வசதிருக்கிறா. அதுக்கு ஒரே காரணம், முக்கிய காரணம் உடைய தலைவர் வைகோ. இந்த மாதிரி அடிக்கிட்டே போறார். நச்சாலை உலக கோடீஸ்வரன் அந்த அனில் அகர்வாலின் நச்சாலை ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடி மாவட்டத்தில் அகற்றியவர் நம்முடைய தலைவர் வைகோ. நியூட்ரினோ திட்டம் தென் மாவட்டங்களை அச்சுறுத்திய அந்த நியூட்ரினோ திட்டத்தை அகற்றியவர். அன்னைக்கு முட்டுக்கட்டை போட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதன் மூலமா அது ஒரு தடை வாங்கியிருக்கிற நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். அது மட்டுமல்ல, பல பேருக்கு தெரியாது, நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாடாளுமன்றத்தில் பல தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களுடைய படங்கள் இருக்கும், திருவுருவ படங்கள் இருக்கும். ஆனா இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய நம்முடைய அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவப்படம் கிடையாது. எத்தனை வருஷம் கிடையாது? 40 வருஷம் சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் அவருடைய படம் கிடையாது. தலைவர் வைகோ நாடாளுமன்றத்தில் பேசும்போது 1991 நினைக்கிறேன், பிபி சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் அத்தனை தலைவர்கள் படங்கள் இருக்கு, விடுதலை போராட்ட வீரர்கள் அத்தனை பேர் படங்கள் இருக்கு. ஆனால் நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கருடைய படம் இல்லையே. ஏன் அவருடைய படம் வச்சு எங்க தீட்டு வருவாங்க நாடாளுமன்றம்? அப்படி அன்னைக்கு பேசுறத வச்சு அன்னைக்கு வந்து நம்முடைய அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவப்படம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்னைக்கு இருக்கிறார். அதற்கு காரணம் மரபுரட்சி திமுக தலைவர் வைகோ. எந்தவித ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டு இயங்குகிறார், எந்த இயக்கம் செய்யாத இந்த தலைவர் வைகோ செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அதனாலதான் நான் மாமனிதர் அந்த படத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். கோவப்படுவார், தலைவருடைய சுபாவம் கோவப்படுவார், உணர்ச்சி வசப்படுவார். அதனால இறந்தது எவ்வளவோ, ஆனா அவருடைய அடிப்படையிலே அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நமக்கு எதிரில் இருக்கிற யாரும் எல்லாரும் ஒப்பிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த தமிழ்நாட்டுக்காண்டி, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி அவர் போராடி இருக்கிறார். இன்னைக்கு அரசியல் உலகத்துல நாணயமும் உண்மையும் மக்கள் சேவும் மனிதநேயமும் சார்ந்த நீராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தலைவர் வைகோ அவருடைய உழைப்பா இருக்கட்டும், அவருடைய போராட்டங்களா இருக்கட்டும், ஏன் அவருடைய தேர்தல் தோல்விகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம வெற்றிகளாக தோல்வியாக நினைக்கிறோம், நம்மளுடைய வெற்றிகளாக நினைக்கிறோம். இந்த இயக்கத்துடைய பெருமை அடையாளம் எல்லா தலைவர் வைகோ தான். அவருக்கு 81 வயசு ஆயிடுச்சு. இந்த ஒரு இயக்கம் பாதிப்புக்காக ஒரு இயக்கம், இந்த தமிழ்நாட்டுக்காண்டி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக அதை பாதுகாக்க ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இனி 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இயக்கம் சிறப்போடு செயல்பட வேண்டும். அதான் அவருடைய ஆசை, என்னுடைய ஆசை, உங்க அனைவருடைய ஆசை. ஆனா அதுக்கு என்ன செய்யணுமோ, நான் அரசியலுக்கு ஒருவனை எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஆசையும் கிடையாது, இன்னைக்கு இருக்கா கிடையாது. ஆனால் ஒரு கடமை உணர்வு. நான் ஒரு கூட்டத்தோட சொல்லும் போது சொல்லியிருந்தேன், ஒரு தகப்பனார் 2 மகன்கள், அந்த ஒரு கதையை சொன்னா அது கூட போக விரும்பல, நேரத்துல முடிக்கிறார். ஆனா இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு 31 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய பொது வாழ்க்கை கிட்டத்தட்ட 61 வருஷம். இது தொடரணும் இல்லையா? இந்த இயக்கம் வலுப்பெற்று மறுபடியும் சிறப்பா இயக்கணும் இல்லையா? என்ன நம்ம செய்யணும்? ஒரு குறுகிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம். நம்ம இயக்கத்துக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம், அன்போட வேணும், சுயமரியாதை வேணும், நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய மாநாடு, திருச்சி மாநாடு, அங்க இந்த தமிழ்நாடு அதிர்வண்ணும் வியங்கும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நாட்டிலிருந்து 5 லட்சம் பேர் அங்க நம்ம கொண்டு வரணும். முடியும், ஏன் முடியாது? நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் 2000 பேர் இருக்கிறாங்க.
பொதுக்குழு உறுப்பினர் 2000 பேர் இருக்காங்க. நீங்க ஆளுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகள் நண்பர்களை கூட்டுவது 200 பேரை கூட்டது 4 லட்சம் கணக்காச்சு. கண்டிப்பா முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் திட்டமிட்டு செயல்படணும். பகுதி வாரியாக, ஒன்றிய வாரியாக எத்தனை மாநிலங்கள், எத்தனை தோழர்கள் அது முதலே திட்டமிட்டு செயல்பட்டானா நான் சொல்றேன். நம்முடைய இயக்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆச்சு. திருச்சி மாநாடு மாதிரி ஒரு மாநாடு நடக்கிற ஒரு சரித்திர படைக்க முடியும். படைக்கணும். நம்ம தலைவருக்காண்டி படைக்க வேண்டிய கடமை இருக்கிறவங்க அவர் உழைச்சிட்டார். ஒரு வீட்டில், நம்மளுடைய வீட்டில் ஒரு தந்தையா தன் வாழ்நாள் பிள்ளைகளுக்கான உழைக்கிறார். கடன் வாங்குறார். 3 வேளை சாப்பாடு இருக்காது. ஒரு வேளை சாப்பிட்டு மீதி நேரம் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஒரு தந்தையுடைய காலப்புள்ள உழைக்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு வயசாகும். 80 வயசுக்கு உடல் உழைப்பு கொடுக்க முடியல. பெருசா சம்பாதிச்செல்லாம் அந்த வீட்டு குடும்பத்து பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்துட்டார். வாய்ப்பு உருவாக்குறாரு, எல்லாம் பண்ணிட்டார். இன்னைக்கு அவருக்கு வயசு 81, 82 வயசு. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய கடமை என்ன? அந்த தந்தையார் அவர் பெயர் இந்த ஊர் சொல்ல, உலகம் சொல்ல அந்த ஒரு பெயரை நம்ம வாங்கி கொடுக்கணும். எல்லா வீட்டையும் அந்த தந்தைகள் எதிர்பார்க்கிறது ஒண்ணு கிடையாது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் இந்த இயக்கத்திற்கு நாம் உடைக்க வேண்டிய கடமை மறுமலர்ச்சி திமுகவுடைய ஒவ்வொரு மகனுக்கும் உண்டு. மகன் நாமத்தில் கிடையாது. நீங்க எல்லாருக்கும் மகன் தான். எல்லாருக்கும் மகன் தான். குழந்தைப்பள்ளி பாக்குறாங்க வந்து எங்கிட்ட பக்கத்துல வந்து காதை கடிச்சாங்க. அந்த செங்கோல் எவ்வளவு தெரியுமா தம்பி? 6 லட்சம் ரூபாய் சொல்றாரு. நான் சொன்ன கையில காசு கிடையாது, கட்சியில காசு கிடையாது. அது வித்த காசை கட்சிக்கு நீங்க நிதியா கொடுத்துருக்கு. இல்ல வீட்டுல வைக்கிறோம். நான் ஒரு குறிக்கோளோட தான் நான் கொடுத்துறாரு. அந்த செங்கோலை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா அது ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னார். நான் கோந்துமணி பாபு சொன்னேன். எனக்கு அந்த அர்த்தம் புரியும். அதனால செங்கோலை நான் வாங்கல, தலைவர்கிட்ட நீங்க கொடுத்து சொன்னாங்க. ஏன்னா அந்த செங்கோலை பிடிக்க வேண்டிய அந்த உரிமை இந்த துறைவை குடும்பத்தில் கிடையாது. இந்த மேடையில் இருந்த அத்தனை தம்பிமார்களுக்கு உண்டு. முன்னாடி இருந்த அத்தனை தொண்டர்களுக்கு உண்டு. செங்கோலை வாங்கிட்டு அது ஒரு ஸ்டேட்டஸ் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சகோதரர் மாவை மகேந்திரன் சொல்லும் போது பேசும்போது ஒன்று சொன்னார். இன்னைக்கு இந்த இயக்க தோழர்கள் பெருசா எதிர்த்து அரசியலுக்கு வரலாம். அந்த அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு மறுமலர்ச்சி திமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இத்தனை பேர் இயங்குறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒரு நல்ல மனுஷன் பின்னாடி நம்ம இயங்குகிற அந்த ஒரே காரணம் தான். எல்லாருக்கும் பதவி தலைவர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த இயக்கத்தின் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பஞ்சாயத்து பிரசிடென்ட், கவுன்சிலர், பேரூராட்சி தலைவர் எவ்வளவு பதவிகளை இந்த இயக்கம் கொடுத்திருக்கு. வாய்ப்புள்ள தலைவர் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் போகும்போது எனக்கு ரொம்ப அந்த உணர்ச்சி சொல்ற செய்தி என்னன்னா, நம்ம இயக்கத்துக்காரங்க மகேந்திரன் சொல்லும்போது சொன்னார்கள். என்ன சொன்னாரு? ஒட்டிய கண்ணங்கள், ஒட்டிய வயிறு, கிழிஞ்ச வேஸ்ட், ஆனா பெரிய மனசு. எந்த கட்சிக்காரருக்கு இல்லாத அந்த பெரிய மனசு நம்ம கட்சிக்காரங்க. அதனாலதான் இந்த கட்சி இன்னைக்கு இயங்குது. நான் முன்னாடி நினைப்பினாடு, அரசியல் போறதுக்கு முன்னாடி நினைப்பினாடு, என்ன நினைப்பினாடு? இந்த கட்சியில பெருசா வாய்ப்புகள் கிடையாது, பெருசா வாய்ப்புகள் உருவாக்குறதே, பதவிங்கிற வாய்ப்பு பெருசா நம்ம இந்த இயக்கம் கொடுக்கலையே. ஆனா இத்தனை பேர் இந்த இயக்கத்துல தலைவர் பின்னாடி இருக்கிறாங்க, ஒரு நல்ல மனுஷன் பின்னாடி இருக்கிறாங்க நினைச்சா. ஆனா இன்னொரு காரணம் இருக்கு. இத்தனை பேர் இந்த கட்சியில் இருக்கிறது. நேரடி அரசியலுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. பல இடங்களுக்கு போராடாங்க. திராவிட இயக்கங்கள சுயமரியாதையும் தன்மானத்தை பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம். எல்லா திராவிட இயக்கங்கள பேசுறோம். இந்த திராவிட இயக்கங்களுடைய அடித்தளமே சுயமரியாதையும் தன்மானம் தான். ஆனா பிற இயக்கங்கள் அந்த சுயமரியாதை தன்மானம் இருக்கா? 100% சொல்றேன், கிடையாது. தன்மானமும் சுயமரியாதையும் இருக்கிற ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நல்ல மனுஷனுக்கு பின்னாடி இயங்குறது அந்த காரணம் மக்கள் கிடையாது. இந்த இயக்கத்துல ஒரு குடும்பம், மறுமலர்ச்சி திமுக ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது ஒரு குடும்பம். இதுல அண்ணன் தம்பிகளா ஒரு குடும்பம் நம்ம வாழ்றோம். நம்ம
இதுல வசதி படிச்சவன் ஏழை பதவியில் இருக்கிற பதவி இல்லை எதுவும் கிடையாது. அவனுக்கு மதிமுக காரனா நம்ம குடும்பத்துக்கார அந்த உணர்வு வேற எந்த இயக்கத்திலையும் கிடையாது. நடைமுறையில பாக்குறேன், பல்வேறு இடங்களுக்கு போகும்போது பாக்குறேன். நானே அதன் காரணமாக சொல்றேன். திருமண விழாக்கள் போகும்போது நம்முடைய இயக்க தோழர்களுடைய திருமண விழாக்கள்ல மணமக்கள் வந்து எனக்கு வயசு 52 வயசு ஆகுது, பிள்ளைங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த ஒரு இதுல காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. நான் ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. நான் அந்த மணமக்கள் கிட்ட அந்த ஜனங்க கிட்ட சொல்றது ஒரே வார்த்தை, நீ காலில் விழுந்தா உங்க தாய் தகப்பனாருடைய காலில் விழுங்க. இறை நம்பிக்கை இருந்தா கோயில்களையோ தேவாலயங்களை போய் அங்க போய் நீங்க விழுங்க. அரசியல்வாதிகள் காலம் விழக்கூடாது. இந்த திராவிட இயக்கங்கள், இந்த திராவிட இயக்கம் கட்டுக்கட்டு அதனுடைய அடிப்படையே அப்படின்னு பல இடங்களை சொல்றாங்க. ஆகையா இந்த ஊர் நாம் சொல்ல வரும். இன்னொரு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மதிமுக அங்கீகாரம் வேணும், நம்ம குறைஞ்சி இத்தனை சீட்டு வேணும், அத்தனை சீட்டு வேணும். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு மறுக்க முடியாத, யாரும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியை உருவாக நினைக்கிறோம். அதை விட நம்ம தேவையோட தமிழ்நாட்டுக்கு மதிமுக தேவை நான் பார்க்கிறேன். எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம, சரி எங்களுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லையா, நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இல்லையா, மக்கள் மன்றத்தில் செயல்பட்டு இருக்கோம். 31 வருஷமா செயல்பட்டு இருக்கோம். எந்த இயக்கம் செயல்படும் தேர்தல் இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எதற்கும் துணிந்தவர்கள் மறுமலர்ச்சி திமுக காரன். அதனால தலைவர் பாட்டாவின் வீரர்கள் மதிமுகவை தொண்டர்கள் நிர்வாகித்து பல முறை சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்தை எந்த ஒரு கூட்டணி இழந்துடக்கூடாது. ஏன்னா காசு கொடுத்த வருவாங்க, நீங்க சீட்டு கொடுத்த வருவாங்க, எதையும் எதிர்பார்க்காம கொள்கைக்காக நிற்கிற ஒரே இயக்கம், ஒரே தொண்டர்கள் நம்முடைய மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள். இப்படி ஒரு கூட்டத்தை யாரும் இழக்க கூடாது. நம்ம அதான் சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பலத்தை காமிக்கணும். திருச்சியில அலைகள் திரள்வோம், உற்சாகம் அடைவோம், உத்வேகம் அடைவோம். வாழ்க வைக்கோ, வெல்க மதிமுக. நன்றியுடன்